வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டு திரும்பி வந்த முதல்வரை நேர்ல பார்த்து பாராட்டதான் போயிருந்தாராம். திரும்ப போன இடத்துல முதல்வர் சொன்னாரா, மது விலக்கு மாநாடு பத்தி நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். திமுக சார்பில் 2 பேரை அனுப்பி வைக்கிறேன். பார்த்துட்டு வந்து திரும்ப சொன்னதுதாங்க, பகீர்லயும் பகீர் ரகம் மொத்தமா மதுக்கடைகளை மூடணும் அப்படிங்கிற பேச்சு இப்ப கிடையாது. இப்படியா குறைச்சா போதுமா அவருக்கு? அது கூட பாவம், தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? மத்திய அரசு தான் சட்டம் போட்டு அதை தடுக்கணும். இந்த காலத்துல போட்ட மாதிரியே ஒரு கமிஷன் ஒண்ணு போடணுமா? ஆல் இண்டியா ரேஞ்சுக்கு எல்லா ஸ்டேட்ஸுக்கும் மதுக்கடைகளை பத்தி ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். மதுக்கடைகளை மூடிட்டா மாநில அரசு எல்லாம் நஷ்டப்படுமா? இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு மத்திய அரசு தான் மானியம் கொடுக்கணுமா? மக்களை வருத்தி கொள்ளையடிக்கிறது பாவம் பா. வேற நல்ல தொழிலுக்கு மாறிக்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணா, கொள்ளையை நிறுத்திட்டா என் குடும்பத்தை யார் காப்பாத்துறது? வேணா மானியம் கொடு, நான் என் கொள்ளையை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு பதில் வந்துதான். இந்த கேஸ்ல மதுக்கடை நடத்துற அரசு சொல்ல வேண்டிய சாக்கு போக்கை எல்லாம் திரும்பவே சூப்பரா சொல்லிட்டாரு பாருங்க. கட்டிங் கடையை மூடுற விஷயத்துல கொள்கையை கூட இவ்வளவு வேகமா கட்டிங் பண்ணிப்பாங்களா? அப்படி ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்கிற அளவுக்கு என்னதாங்க ஈர்த்துச்சு திருமாவை?